அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் கம்பேரிசன் வீடியோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தது. Realme 9 Pro vs Redmi Note 11 Pro Plus எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், ஏன்னா ஒன்று வந்து 3000 ரூபாய் விலை அதிகம். ஸோ அதோட கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 12 Pro இதோட லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க, இந்தியா லான்ச் டேட். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் சிட்டி பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துலாம். Oneplus 10 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 798ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். 5G கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடந்த உடனே 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து 4 மாதத்தில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் எந்தெந்த சிட்டிஸில் முதல்ல 5G வரும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி, அதாவது 5G இனேபிள் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபாலாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மத்திய பிரதேஷில் இருக்கிற போபால் தான் ஃபர்ஸ்ட் சிட்டியாக இருக்க போது 5G சர்வீசஸ். ஆல்ரெடி அங்கே வந்து 5G ரோல் அவுட்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையடுத்து மும்பை, டெல்லி, லக்னோ, பெங்களூரு இந்த 4 சிட்டிஸ் வந்து கண்டினியூ ஆகும் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ்க்குள்ளே வந்து இந்த 5 சிட்டிஸில் தான் 5G இனேபிள் சர்வீஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் சென்னை எப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013லேருந்து இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் வந்து அப்பப்போ இதில் சில அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் அண்ட் ரெஸ்யூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்கில். லாஸ்ட் பிளேபேக் அப்படிங்கிற விஷயமும் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அவுட் ஆஃப் த சேட் பிளேபேக் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ப்ரிவ்யூ அண்ட் ரிமெம்பர் பிளேபேக். அதாவது எங்கேருந்து பிளேபேக் பண்ணணும், ஆல்ரெடி எங்கே ஸ்டாப் பண்ணீங்களோ அங்கேருந்து பிளேபேக் பண்ணுற மாதிரி வந்து சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் வந்து வாய்ஸ் மெசேஜஸில் வரலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய ஆசம் சீரிஸ் ஏ சீரிஸ் கீழே ஆல்ரெடி இந்தியாவில் 5 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. A13, A23, A33, A53, A73. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் A73 வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 778ல் ஒரு 5G டிவைஸாக 108 மெகா பிக்சல்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் இதோட ப்ரீ புக்கிங், இதோட ஆஃபர்ஸ், ப்ரைஸ் எதுவுமே ரிவீல் ஆகலை. அடுத்ததாக இவங்க லான்ச் பண்ண போகிறது கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M சீரிஸ் M33 இந்தியாவில் 2 ஏப்ரல் அன்னைக்கு லான்ச் ஆகுது. அமேசானில் லேண்டிங் பேஜ் லான்ச்சுக்கு முன்னாடி டீசர் மேலே டீசர் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh, எப்போவுமே மான்ஸ்டர் பேட்டரி 6000 mAh, எக்ஸினோஸ் உடைய 1280 A53 என்ன சிப்செட்டோ அதே சிப்செட்டில் தான் இதுவும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் அடுத்ததாக M சீரிஸ் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M53 இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதோட மாடல் நம்பர் வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதோட மாடல் நம்பர் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ M53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலில் லான்ச் ஆனதுனால இது MediaTek Dimensity 900 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ரிவீல் ஆன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேம் அண்ட் ராம் வேரியன்ட் மேக்ஸிமம் இது 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரைக்கும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது M53 பொறுத்த வரைக்கும். இது கூடவே சூப்பர் AMOLED பேனல், அதோட வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த ஃபீச்சர்ஸும் வந்து M53ல இருக்கும். மோட்டோரோலா அப்படின்னு சொன்னாவே இந்தியாவில் அவங்களுடைய G சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி டிவைசஸாக லான்ச் பண்ணுறதுனால ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அவங்களுடைய க்ளீன் யூஐயில் இந்த G சீரீஸில் அடுத்ததாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க G52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீல் ஆயிருக்கு. இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வெர்டிக்கலாக கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க. அகைன் எங்கள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே OLED பேனல் தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட மோட்டோரோலாவுடைய G52 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Oneplus 10 Pro இந்தியாவில் நேற்று அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ லான்ச் ஆனதுனால இதோட ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1ல் தான் கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் டிசைனும் வந்து குளோபலில் எப்படி இருந்ததோ பெரிய கேமரா மாடியூல், ட்ரிபிள் சென்சார், 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது, 5000 mAh பேட்டரி, 80 வாட் வயர்ட் சார்ஜிங், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், அதோட AMOLED பேனல், LTPO 2.0 இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஸ் வேரியன்ட் 66,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் வந்து 71,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பேஸ் வேரியன்ட் 62,499க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால். ஸோ SBI கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கெல்லாம் 4,500 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் April 5th அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் அண்ட் OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். அதோட Realme உடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Realme C31 இதுவும் அஃபிஷியலாக இந்தியாவில் நேற்று லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. LCD பேனல் 13 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார் 5 மெகாபிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா 5000 mAh பேட்டரின்னு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் 8,999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இந்தியாவில் ரியல்மியுடைய லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 7th ஆல்ரெடி டீசர் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதில் Realme GT2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே இன்னும் சில ப்ராடக்ட்ஸ், அதாவது இவங்களுடைய லேப்டாப் Realme Book ப்ரைமும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட Realme Buds Air, Realme Smart TV Stick இதெல்லாமே வந்து இவங்க அந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட்ஸ் வந்து Realme உடைய லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. Vivo உடைய சப் பிராண்ட் iQOO கீழே அடுத்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 தான். இது ஃபஸ்ட்டு சைனாவில் தான் லான்ச் ஆகுது. April 13th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக அங்கே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி Geekbench ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. சிங்கிள் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1193, மல்டி கோர் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 3593. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 8 Gen 1ல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO Neo 6 ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் டிவைஸாக இருக்கலாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, இதோட மாடல் நம்பர் இந்தியாலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் iQOO தரப்புலேருந்து. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Black Shark 5 சீரீஸ் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 5 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது Black Shark 5 Pro 5, அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் E4 AMOLED பேனலோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50,000 கிட்ட சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 8 Gen 1 கேமிங் டிவைஸ் 50,000 அஃபோர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது Black Shark 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 888 and 888+, அதாவது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு ஒவ்வொரு சிப்செட் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் E4 AMOLED பேனலோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே லைட்டர் வேரியன்ட் Snapdragon 870 E4 AMOLED பேனல் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000க்கு வந்து 3 எக்ஸைட்டிங் டிவைஸ் கேமிங் டிவைஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. ஃபைனலாக Xiaomi உடைய 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது லான்ச் டேட்டே ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் April 12th லான்ச் ஆகிற மாதிரி வந்து இங்கே டீசர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 8 Gen 1ல இவங்க கொண்டு வரலாம். ஏன்னா குளோபலில் அதே சிப்செட்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கேமராஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ், அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்க போது Xiaomiயுடைய 12 Pro இந்தியாவில் உங்களுக்கு April 12th அன்னைக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் 5G எந்த சிட்டியில் வரும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் iQOO Neo 6. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நேயா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.